ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஆம்பிஷியஸ் சஜிதாஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, உக்கடமில் இருக்கக்கூடிய ஒரு பெட் மார்க்கெட் இருக்குது. ஸோ அந்த பெட் மார்க்கெட் வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸ். எல்லா சண்டேயும் வந்து இங்கே அந்த பெட் மார்க்கெட் இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம விசிட் பண்ண போகிறோம். அங்கே என்னென்ன பெட்ஸ் எல்லாம் இருக்குது, இதெல்லாம் விலை கம்மியாக கிடைக்குது அண்ட் எப்படிலாம் இருக்க போது நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம். நீங்களும் என் கூட வீடியோ மூலமாக வாங்க. நானும் என்னோடய ஃப்ரெண்டும் வாங்குறதுக்கு கிளம்பிட்டோம். இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னா, நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கோம். இது வந்து கோயம்புத்தூர் இருக்கிறவங்களுக்கு முக்கியமாக தெரியும். எங்கன்னா கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷனோட பின்னாடி இருக்கக்கூடிய வே தான் இது. இது உக்கடம் அண்ட் டவுன் ஹாலுக்கு போகிற மெயின் ரோட் இது தான். அண்டு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இந்த மார்னிங் சன் வந்து அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எட்டி பார்த்துட்டு இருந்துச்சு. நாங்கள் கொஞ்சம் நேரமாகவே போகலான்னு ஒரு 8 o'clockலாம் கிளம்பிட்டோம். இங்கே கூட நீங்களும் பயணிச்சுட்டு வாங்க. ஃபைனலி நாங்கள் ரீச் ஆகிட்டோம். இதுதான் அந்த பெட் மார்க்கெட். இங்கே வந்து பேர்ட்ஸ், அப்புறம் டாக்ஸ், கேட்ஸ், ஹாம்ஸ்டர்ஸ்னு நிறைய இருக்கும். தொடர்ந்து நீங்களும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அழகாக இருந்துச்சு. பக்கத்தில் போய் நின்றப்போ என் கூட பேசுகிற மாதிரியே இருந்துச்சு. நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். இன்னும் எல்லாத்தையும் வாங்கணும்னு ஆசைப்பட்டோம். பட் அது எப்படி முடியும்? எல்லா பேர்ட்ஸையுமே வீட்டில் வச்சு அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால தான் நாங்கள் வந்து பார்க்க மட்டும் செஞ்சுக்கிட்டோம். சரி என்ன வாங்கலாம் அப்படின்ட்டு. பட் பீஜியன்ஸ் வாங்கலாம் அப்படின்னு நினச்சோம். பட் அது கொஞ்சம் முடியாத விஷயம் இல்லையா, மெயின்டெனன்ஸ் பண்ணணும். அண்ட் டாக்ஸ் பாருங்கள், ரெண்டுமே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய பீஜன்ஸ் அங்கே வச்சுருந்தாங்க. உங்களுக்கு யாருக்காவது பீஜன்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் அங்கே போய் பார்க்கலாம். வாங்கவும் சில ரொம்ப விலை கம்மியாகவும் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த முயல் குட்டிங்க ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. பார்த்தோன்னே எடுத்து கொஞ்சலான்னு தோணுச்சு. விலையும் கம்மியாக தான் இருந்துச்சு. அண்ட் இதுதான் இந்த ஃபின்ச்சஸ் தான் நான் வாங்கியிருந்தேன். இந்த மாதிரி நிறைய ஃபின்ச்சஸ் பார்த்துருந்தேன். நான் ஒரு கடையில் போய் ஃபின்ச்சஸ் வாங்கியிருந்தேன். அண்ட் அதை நான் தனியாக உங்களுக்கு நான் வீடியோவில் சொல்கிறேன். போடுற ஃபின்ச்சஸ் வாங்கினது எப்படி இருக்குது, அது எப்படி வளர்க்கணும் அப்படின்லாம் சொல்லிவிட்டு. ஸோ எஸ், நம்ம இன்றைக்கி வந்து பெட் மார்க்கெட்டில் நிறைய விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். முக்கியமாக வந்து பப்பீஸ் அண்ட் அந்த மாதிரி பேர்ட்ஸ் நிறைய விஷயத்த நம்ம பார்த்தோம். அது எல்லாமே நமக்கு ரொம்ப ரிஃப்ரெஷிங்காகவும் இருந்துச்சு. அட் த சேம் டைம் எதை பார்த்தாலும் வாங்கணும்னு தோணுச்சு. பட் இட்ஸ் ஓகே, ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணேன். நீங்களும் அதே மாதிரி என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வர வீடியோவுக்கும் இதே சப்போர்ட்டை கொடுங்க. இந்த வீடியோக்கும் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணுங்கள்.